என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். இன்றைய தியானத்தின் தலைப்பு பவுல் ஜெபிக்கிறார். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 வரை. பவுல் ஜெபிக்கிறார். நீங்கள் ஒரு பொல்லாங்கும் செய்யாதிருக்கும்படியாக தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறேன். 2 கொரிந்தியர் 13:7. கொரிந்து சபையில் சில பிரச்சனைகள் இருந்தன. பிரச்சனைக்கு காரணமானவர்களை, தவறு செய்தவர்களை பவுல் தப்ப விடமாட்டார், கண்டிப்பார் என்பதால் அவர்கள் அவரை எதிர்த்தனர். பவுல் மெய்யான அப்போஸ்தலர்தானா என்று அத்தாட்சி தேடினர். அதற்காக அவர் தம்மைத்தாமே சோதித்து பார்த்தார். அவர்களும் அப்படி சோதித்து பார்க்க வேண்டும் என்று கூறுகிறார். இன்றைய சபைகளிலும் கூட தங்களை சோதித்து பார்த்து தங்கள் தவறுகளை உணராதவர்கள் உண்டு. அன்று பவுல் அவர்கள் பொல்லாங்கான எதையும் செய்யாதிருக்கும்படியாகவும் நலமானதை செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணுகிறார். எல்லா சபைகளிலும் இவ்வாறு பிரச்சனைகளுக்கு காரணமானவர்கள் தங்களை தாங்களே சோதித்து தீமையான காரியங்களை செய்யாது நன்மையான காரியங்களையே செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கும் ஊழியக்காரரும் சபையாரும் தேவை. அப்படி ஜெபித்தால் சபையில் ஒற்றுமை பெருகும். தவறு செய்பவர்களை கடவுள் திருத்துவார். அவர்கள் நன்மை செய்கிறவர்களாக மாறுவர். சபையார் தங்கள் குடும்ப ஜெபங்களிலும் தனி ஜெபங்களிலும் சபைக்காக ஜெபித்தால் சபைகள் இன்றும் வல்லமையாய் செயல்படும்படி தேவன் ஆசீர்வதிப்பார். முக்கியமாக பிரிவினைகளும் பிரச்சனைகளும் பாவங்களும் உள்ள சபைகளில் சபையாரில் சிலராவது சேர்ந்து சபைக்காக ஜெபிக்கும் வழக்கம் இருந்தால் நல்லது. சபைகளை இடித்து போட அல்ல, ஊன்ற கட்டவே தேவன் விரும்புகிறார். சபைகளில் ஏக சிந்தையோடு சமாதானமாய் இருந்தால் அன்புள்ள தேவன் சந்தோஷத்தையும் ஐக்கியத்தையும் அருளுவார். சபை ஒரு பெரிய குடும்பம். சபை ஒரு பெரிய குடும்பம். தீர்மானம்: என் சபையின் பிரச்சனைகளை தேவ சமூகத்தில் வைப்பேன்.